بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அல்லாஹ்வை அஞ்சுபவர்களே ஆலிம்கள் என்ற இந்த தலைப்பை தந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு உள்ள இந்த ஆலிம்கள் அல்லாஹ்வை அஞ்சவில்லை என்பதை எடுத்து சொல்வதற்கு தான் இந்த தலைப்பு. இவர்கள் அல்லாஹ்வை அஞ்சாத காரணத்தால் தான் நாங்கள் எல்லாம் அந்த கொள்கையிலிருந்து வெளியேறினோம். அல்லாஹ்வை அஞ்சுவது என்றால் வழக்கத்தில் எப்படி விளங்கி வைத்திருக்கின்றார்கள் என்றால், நல்ல தலப்பாகை கட்டியிருக்க வேண்டும், ஜிப்பா போட வேண்டும், கரண்ட கால் வரைக்கும் பெரிய ஒரு சட்டைய மாட்டியிருக்க வேண்டும், கையில ஒரு தஸ்பீஹ் மணி வைத்திருக்க வேண்டும், தஹஜ்ஜுத் தொழ வேண்டும், முன்பின் சுன்னத்துக்கள் தொழ வேண்டும். இந்த நிலையில் உள்ளவர்கள் தான் இறைவனை அஞ்சக்கூடியவர்கள். இப்படி ஒரு தோற்றம் இருந்துவிட்டால் போதும், மற்ற விஷயங்களில் எல்லாம் அவர்கள் இறைவனை அஞ்ச தேவையில்லை என்பது போன்று சமுதாயம் கருதியிருக்கின்றது. நாமும் தொழ வேண்டும், முன்பின் சுன்னத்துகள் தொழ வேண்டும், தஹஜ்ஜுத் தொழ வேண்டும் என்று சொல்கின்றோம். இஸ்லாம் என்ன சொல்கின்றதோ அந்த அடிப்படையிலே ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றோம். இவர்கள் இறைவனை அஞ்சுவது என்றால் எது மிக முக்கியமோ, எது மிக உயிர் நாடியாக இருக்கின்றதோ அந்த விஷயத்தில் இறைவனை அஞ்சுவதை விட்டுவிட்டார்கள். அந்த விஷயம் என்ன என்று பார்க்கும்போது, நன்மையை ஏவி தீமையை தடுப்பது. நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் பொழுது மக்களிடத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும். அந்த எதிர்ப்புகளை கண்டு அஞ்சிவிடக்கூடாது. மக்களிடத்துல வட்டி வாங்கக்கூடாது, கொடுக்க கூடாது என்று சொன்னால் அதை ஏத்துக்குருவான். வட்டி வாங்குறவனும் கொடுக்கிறவனும் ஆஹா நாம அந்த தப்பை செய்யதான் செய்யறோம், அவனுடைய உள்ளத்துல ஒரு உறுத்தல் இருக்கிறது, ஏற்றுக்கொள்கின்றான். மது அருந்தக்கூடாது என்று சொல்லும் போது தண்ணி அடிக்கக்கூடியவன் கூட முன்னால நல்ல சுதாரிப்பாக இருக்கும் போது, ஆமா தண்ணி அவரை ரொம்ப ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, எங்க இருந்தாலும் நம்ம தண்ணி அடிக்க கூடாது அப்படின்னா அவரும் அதை ஏற்றுக்கொள்வார். சீட்டு ஆடுகின்றானே சூதாட்டம், அவனும் அதை சரி காணுவான். ஆனா எந்த விஷயத்தை சரி காண மாட்டார்கள் என்றால், எதை அவர்கள் நன்மை என்று தெரிந்து வைத்துக் கொண்டு நாம அதை தீமை என்று சொல்கின்றோமோ அந்த விஷயத்தை அவன் ஜீரணிக்கவே மாட்டான். அதுதான் மௌலிது ஓதுறது, கபரு வணக்கம், தர்காக்கள், அங்க போய் ஜியாரத் செய்யறது, அவங்கள்ட்ட இறந்து போன அவுலியாக்களிடத்திலேயே பிரார்த்தனை செய்யறது, குத்துபியத்து என்ற பெயரில் திக்ர் நடத்துறது,
இங்க ஒரு ஆலிம்சா பள்ளிவாசல்ல தொலை வைத்துக் கொண்டு நெய் வியாபாரம் பார்க்கிறாராம். நெய் வியாபாரம் பார்க்கறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது, பொய் வியாபாரமும் சேர்த்து பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப அதனால அவருக்கு நெய் ஆலிம்சான்னு பேர் இருக்குதா, இனிமேல் பொய் ஆலிம்சான்னு வச்சுக்கோங்க. இந்த பொய் ஆலிம்சாவெல்லாம் இந்த திக்கிர்கள்ல, இருட்டு திக்கிரல, குருட்டு திக்கிரல, இரவுல விளக்க அணைச்சு போட்டுக்கொண்டு ஹாலிரு ஹாலிரு முஹையீத்தீன் ஹாலிரு என்று திக்ர் செய்யக்கூடிய ஒரு கூட்டம். இவர்கள் எல்லாம் இந்த கருத்துல ஊறி போய் இருக்கின்றார்கள். அவர்களிடத்துல இந்த செய்தி கூடாது, இது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம், இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லும் போது அதை அவர்களால ஜீரணிக்க முடியல, அதை அவர்களால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. இவ்வளவு காலம் நாம நன்மை என்று செய்து வந்த இந்த விஷயத்தை போய் இவர்கள் தடுக்கின்றார்களே, அவன் இவன் சமுதாய விரோதி என்பது போன்ற ஒரு பார்வை அவர்களிடத்தில் ஏற்படுகின்றது. அதனாலதான் அடிப்பதற்கு வந்தார்கள். 1991 இந்த நெய்யாளின் சாவலா எங்க இருக்கிறாங்களோ, பொய்யாளின் சாவலா எங்க இருக்கிறாங்க, அந்த ஊர்ல மேலப்பாளையத்துல பிஜேவை வெட்ட வந்தாங்க. கொலை முயற்சி, கழுத்துக்கு போக வேண்டிய அந்த கத்தி கையில போய் விழுந்துச்சு, ரத்தம் பீரிட்டுச்சு. ஐக்கியரோட ஆஸ்பத்திரியில கொண்டு போய் அவருக்கு பல மயக்க ஊசி போடப்பட்டுச்சு. நாங்களும் போய் சொல்றோம், அவரால் தூங்க முடியல, வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு என்று சொல்லும் போது, இதற்கடுத்து ஒரு மயக்க ஊசி போட முடியாது, எல்லாமே போட்டாச்சு என்று சொல்லக்கூடிய அளவுல அந்த காயம் அழுத்தமான முறையில அவருடைய கையில பதிஞ்சு வடுவை ஏற்படுத்தி தழும்பை ஏற்படுத்திருந்துச்சு. இதற்கு பின்னாலும் ஒடுங்கிட்டாங்களா, ஒதுங்கிட்டாங்களா, ஓடிட்டாங்களா? கிடையவே கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் இந்த பேட்டையில, இந்த டவுன்ல, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பல ஊர்கள்ல இதுவரைக்கும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் எதிர்க்கும் போது அவன் வெட்ட வந்தாலும், கொல்ல வந்தாலும், அடிக்க வந்தாலும், ஊர் நீக்கம் செய்தாலும், ஒதுக்கி வச்சாலும், பொருளாதார தடை விதித்தாலும், என்ன நடவடிக்கைகள் எடுத்தாலும் சரிதான், நாம் பயப்படுவது அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று பயந்து கொண்டு இந்த பிரச்சாரத்தை விடாம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றன. இவர்களுக்கு தான் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிகள் உலமா, அல்லாஹ்வை அஞ்சுவதெல்லாம் ஆலிம்கள் தான், இந்த தௌஹீதுல உள்ள ஆலிம்கள் தான். அல்லாஹ்வை அஞ்சி சத்தியத்தை மக்களுக்கு மத்தியில தெளிவா எடுத்து சொல்றாங்க. உலகத்தில் எந்த ஒரு சக்திக்கும் பயப்படுவது கிடையாது. அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த ஆலிம்களை பார்த்தீர்கள் என்றால், இவர்கள் சத்தியத்தை மறைக்கக்கூடியவர்கள். ஏன் மறைக்கிறாங்க? இந்த சத்தியத்தை அவர்கள் எடுத்து சொன்னார்கள் என்றால், உதாரணத்திற்கு எடுத்துக்கிறோம், இந்த பள்ளிவாசல்ல, டவுன் பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய பொறுப்பாளர் ஒருவர் அவருடைய சொந்த இடத்தை முத்தூட் பைனான்ஸுக்கு வாடகைக்கு விட்டிருக்கிறார். வட்டி என்பது மிகப்பெரிய கொடுமை. அல்லாஹ் தஆலா வமன் ஜாஹு மௌஇலத்துன் மின் ரப்பிஹி, அல்லாஹ்விடத்தில் இருந்த அறிவுரை வந்து ஃபன்தஹா, அவன் விளைவிட்டால் புலவு மாசலப், அவன் எனக்கு ஏற்கனவே கொடுத்தது இருக்கின்றது. ஒமன் ஆத, யார் மீண்டும் இந்த பாதையின் பக்கம் திரும்புகின்றார்களோ இவர்கள் அக்கிரமக்காரர்கள், இவர்கள் நரகவாசிகள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்கின்றான். அவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு பாவத்தை ஒவ்வொரு வாரத்திலையும் பிஜேவை திட்டாத ஜும்மாவே கிடையாது. திட்டி தீருங்க, நாங்க அதற்கு கவலைப்பட போறது கிடையாது. நீ திட்ட திட்ட, பேச பேச, ஏச ஏச, இந்த பக்கத்துல என்ன இருக்கிறது என்று இளைஞர்கள் பார்க்க வருகின்றார்கள், படிக்க வருகின்றார்கள். அப்படியே இந்த பக்கம் ஐக்கியமாகி விடுகின்றார்கள். இந்த டவுன்ல இதற்கு முந்தி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? நல்ல பேசு,
ஜும்மா என்றாலே பிஜேவை திட்டுறது, தௌஹீத் ஜமாத்தை திட்டுறது, இதுதான் இவர்களுடைய வேலை. இப்படி இவர்கள் இந்த காரியத்தை தொடர்ந்து கொண்டிருக்க இந்த கொள்கை வளர்ந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்டவர்கள் இது மாதிரியான தீமைகளை கண்டிக்கிறாங்களா? ஒருபோதுமே இவர்கள் கண்டிக்க மாட்டார்கள். அந்த தைரியமும் கிடையாது. அப்படி பேசினா அந்த பொறுப்பாளர் ஐயா நீ போயிட்டு வாயா என்று சொல்லி வழி அனுப்பி வச்சிருவார். அதான் நடக்கும். பேச மாட்டாங்க. தௌஹீது கொள்கையில உள்ளவனுக்கு உள்ள அந்த தெம்பு, அந்த துணிச்சல், அந்த திராணி, அந்த தைரியம், அந்த வலிமை இவர்களுக்கு கிடையாது. இவர்கள் கூலிக்காக வேண்டி மாரடிக்கக்கூடியவர்கள், காசுக்காக வேண்டி எந்த காரியத்தையும் செய்யக்கூடியவர்கள். இவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நாயவாப்பன் ஒரு ஆள் வர்றான். அந்த ஆளு இங்கு வந்து பள்ளிவாசல்ல உட்கார்ந்துக்கிறான். பள்ளிவாசல் மேலதான் மண்டபமும் கட்டப்பட்டிருக்குது. அந்த ஆளை தம்பதியர்கள் அவனுடைய காலில் விழுந்து ஆசி வாங்குறங்கிற பேர்ல, அவன் ஆளு மோசமான ஆளு. அவங்களுடைய கதையை எங்க ஊர்ல வந்து கேட்டா தெரியும். நாயக வாப்பான்னா என்னங்கிற கதை எங்களுக்கு தெரியும். நாங்க ஒரு காலத்துல போட்டு மேலப்பாளத்துல கிளிகளின் கிழிச்சு நார் அடிச்சாச்சு. ஒரு சாதாரணமான ஒரு மனித தன்மையில உள்ள ஆள் கிடையாது. தெய்வீக தன்மை இருக்கிறது என்று நம்பக்கூடிய அவருடைய குடும்பத்தில் அவருடைய மனைவிமார்கள் அந்நிய ஆண்டவர்களிடத்துல ஓடக்கூடிய மோசமான பரிதாபகரமான நிலைமை. இப்படிப்பட்ட ஆசாமிகள் ஷேக்கு என்ற பேர்ல, ஷேக்கு என்ற போர்வையில வந்து பள்ளிவாசல உட்கார்ந்து இருக்காங்க. அவனுடைய காலில் விழுந்து வணங்குகின்றார்கள். தைரியம் இருந்தால் இந்த தீமையை கண்டிக்க முடியுமா? தெம்பு இருக்கிறதா? இது எவ்வளவு பெரிய ஒரு பாவம். இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் இவர்களுக்கெல்லாம் மரண தண்டனை. ஏன் ஒமன் யகுல் மின்ஹும் இன்னி இலாஹுன் மின் தூனிஹி, நான் தான் கடவுள் என்று எவன் சொல்கின்றானோ ஃபதாலிக நஜ்ஸீஹி ஜஹன்னம், அவர்களுக்கு நாம் நரகத்தை கூலியாக கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஒமின் ஆயாத்திகள் லைலு வன்னஹார், அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளது இரவும் பகலும். வஷம்சு வல் கமர், சூரியனும் சந்திரனும். லா தஸ்ஜுது லிஷம்சி வலா லில் கமர், நீங்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சஜிதா செய்யாதீர்கள். வஸ்ஜுது, நீங்கள் வணங்குங்கள். லில்லதீ ஹலகஹுன்ன, அவற்றையெல்லாம் படைத்தானே அந்த ஒருவனை நீங்கள் வணங்குங்கள். இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், அவனையே நீங்கள் வணங்குவது உண்மையாக இருந்தால் நீங்கள் இவர்களுக்கு எல்லாம் இந்த எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பு சூரியன், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. அதை போய் வணங்கலாமா? அதை வணங்கக்கூடாது. வேறு எந்த ஒரு சக்தியையும் வணங்கக்கூடாது. நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குவது உண்மையாக இருந்தால் இதற்கெல்லாம் சஜிதா செய்யக்கூடாது என்று சொல்றான். இந்த தடிமாட்டு பேருடைய காலில் போய் விடுறாங்கன்னா என்ன ஒரு அநியாய அக்கிரமோ! இதையெல்லாம் கண்டிச்சு பேசுவதற்கு திறமை இருக்கிறதா? மன துணிச்சல் இருக்கிறதா? நாங்க பேசுறோம். இங்கு மட்டும் பேசல, எங்கேயும் நாங்க பேசுகின்றோம். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு அநியாய அக்கிரமம் நடக்குது. இதை பேசுறதுக்கு தைரியம் கிடையாது. அட பள்ளிவாசல்ல உள்ள காம்ப்ளெக்ஸ், அதுல உள்ள கடை வட்டி வியாபாரத்திற்கு விடப்பட்டிருக்குது. அல்லாஹ்வுடைய ஆலயத்திலேயே எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம்! அல்லாஹ் தஆலா இந்த வட்டி விஷயத்தை பற்றி சொல்லும் போது அல்லாஹ்விடத்திலும் அவருடைய தூதரிடத்திலும் நீங்கள் போர் தொடுங்கள் என்று சொல்கின்றான். நாங்க போர் தொடுக்கின்றோம். வட்டிக்கு, வட்டி வியாபாரம் நடத்தக்கூடியவனுக்கு வாடகைக்கு விட்டு என்று இந்த ஜமாத்தார்கள் சொல்கின்றார்கள் என்றால் இவர்களை பற்றி பேசுறதுக்கு இவர்களுக்கு தெம்பு இருக்கிறதா? தைரியம் இருக்கிறதா? துணிச்சல் இருக்கிறதா? கிடையாது. பேச மாட்டார்கள். இவர்கள் அல்லாஹ்வை அஞ்சுவது கிடையாது என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. நாங்கெல்லாம் எங்கிருந்து வந்தோம்? இந்த தௌஹீது கொள்கைய எங்கிருந்து படிச்சுக்கிட்டோம்? சவுதி அரேபியாவுல உள்ள ஆலிம்கள்ட்ட அங்க போய் படிச்சுட்டு வந்தாங்களே, அவங்கள்ட்டயா போய் படிச்சோம்?
கிடையாது. நாங்க இங்க இருந்து இங்க 7 வருஷம் படிச்சோம். இங்க உள்ள தாய்த்து தட்டி எழுதக்கூடிய இந்த ஆளுங்கள்ட்ட தான் படிச்சோம். சுலைமானா இருக்கட்டும் அல்லது எம்ஐ சுலைமானாக இருக்கட்டும், இங்க உள்ள மற்ற ஆளுங்களாக இருக்கட்டும், அல்தாபியா இருக்கட்டும், அந்த ஆளுங்கள்ட்ட படிச்ச ஆட்கள் தான். இவங்க மறைக்கிறாங்க என்பதை தெரிஞ்சுதான் வெளியில வந்தோம். அப்படி வெளியே வரும் பொழுது எங்களுடைய பொருளாதாரம் எப்படி பாதிக்கும் என்பதையெல்லாம் தெரிஞ்சுதான் வெளியில வந்தோம். இன்றைக்கு நாங்க வெளியூர்களுக்கு போனால் போக்குவரத்துக்கு என்று வாங்கிக்கிறோம். இவங்க எப்படி தெரியுமா, காசு அதற்கு என்று ஒரு தொகையை வச்சிருக்கிறாங்க. நீங்க ஒரு ஆலிம் சாவை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த புகழை பாட சொல்லுங்க, நல்ல ரொம்ப நேரம் பேசுற, பேசி முடிச்சுட்டு என்ன அழகா பேசுறீங்க அசரத்து, ஆஹா இந்த மாதிரி யாருங்க ரசூலுல்லாஹ்வை புகழங்க, அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை தருவான், போயிட்டு வாங்க அப்படின்னா அங்கனையே திட்டி கருவறுத்து போயிடுவோம். நீ நாசமா போ, நீ தொலைஞ்சு போ. அதுக்கடுத்து நீங்க கூப்பிட்டு பாருங்க, டவுன்லயா மீட்டிங்லாம் ஒன்றும் வர முடியாது, எனக்கு நிறைய இடங்கள்ல டேட்டு புக் ஆயிடுச்சு அப்படின்பாரு. எங்க புக் ஆயிருக்கும், ரேட்டு எங்க அதிகமா கிடைச்சிருக்கு அங்க டேட்டு புக் ஆயிருக்கும், அவ்வளவுதான். எங்க போக போறாங்க இவங்க, காசு கிடைக்கக்கூடிய இடத்துக்கு போவாங்க. என்னுடைய ஆசிரியர் ஷம்சுல் ஹசரத் என்ற ஒரு பெரிய அறிஞர், அவரும் மீலாது விழாவுக்கெல்லாம் போவாங்க. தமிழகம் முழுவதும் பயணம் செய்த ஆளு. பேச்சு நல்லா இருக்கும், கிராஸ் நல்லா இருக்கும், பாடம் நடத்துவதும் நல்லா நடத்துவாங்க. சில பேர் பயான் பண்ணுவான், கிராஸ் நல்லா இருக்காது, பின்னால் தக்பீர் கட்டி நிக்கிறவன் இடையிலேயே பிச்சுட்டு போயிருவோமான்னு நினைப்பான், அந்த மாதிரி கிராஸ் இருக்கும். சில பேர் பயான் பண்ணுவான், முன்னால உட்கார்ந்து அவன் தூங்கிட்டு இருப்பான், எப்படிடா இவன் முடிக்க போறான். ஆசிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நம்மளை காப்பாத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிக்கக்கூடிய ஆட்கள். அவ இந்த மாதிரி பேச்சு நல்லா இருக்கும், கிராஸ் நல்லா இருக்காது, கிராஸ் நல்லா இருக்கும், பேச்சு நல்லா இருக்காது, இந்த 2 நேரம் இருந்தா பாடம் நடத்த மாட்டோம். அவர் 3 திறமையும் உள்ள ஆள். பயான் பேசினா 1.5 மணி நேரம் வந்து அந்த பயான ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பைக் சொல்லிதான் ஆரம்பிப்பார். தலஅல் பதுரு அலைனா மின் சனியாத்தில் வதாயி வஜப ஷுக்குரு அலைனா மாதா லில்லாஹி தாயி என்று ஒரு பைக் அப்படி போட்ட உடனே இருக்கிறவங்கலாம் எக்டேசி, அதாவது உச்ச நிலைக்கு போயிடுவான். அந்த மாதிரியான ஒரு அழகான குரல், வசீகர குரல். அவர் என்ன செய்வாரு, மீலாது விழாவுக்கு கூப்பிடும் பொழுது மாணவர்களுக்கெல்லாம் வசியத் செய்வார். எப்பா நீ மீட்டிங் போனா கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. என்ன சரத்து, நீ போறதுக்கு முந்திய காசை வாங்கிடணும். காசை வாங்கலன்னு வை. அப்ப அந்த காலத்துல மீட்டிங்ல என்ன செய்வாங்கன்னா, நாகூர் அணிப்பாவெல்லாம் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவன் கொட்டை தூக்கிட்டு அதை தூக்கிட்டு வந்துருவானா, மக்கள் எல்லாம் கொடுக்கணும், இவனை ரோட்ல விட்டுருவாங்க. அதனால அவர் சொல்லுவாரு, முதல்ல நீ காசு வாங்கிடணும். எவ்வளவு வசியத்துன்னு பாருங்க. இவங்கெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஆளுங்கள். அடுத்து அவர் சொல்லுவாரு, தம்பி நான் மக்கள் என்னை பயானுக்கு என்று கூப்பிட்டால் மறுமலர்ச்சி ஆசிரியர் என்ன தொகை, யூசுப் அவர்கள், அவர் நல்ல ஒரு புரட்சிகரமான பேச்சாளர், அவர் என்ன தொகையை வாங்குகின்றாரோ அந்த தொகையை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டுருவேன் என்று சொல்லி அந்த தொகையை கேட்டு வாங்கிட்டு போவாங்க. இன்றைக்கும் அவர்களுடைய சிஷியர்கள் மதரசாவில் படிக்கக்கூடிய எல்லோருமே ஆனா மேலப்பாளையத்துல உள்ளூர்ல வந்து பேசுறாங்க. என்ன அடுத்த தெரு தான், நடந்து வர வேண்டியதுதான், அண்ணன் நட அப்படி போட்டு நடக்க வேண்டியதுதான். ஒவ்வொரு ஆளுமும் ஒவ்வொரு ஆலிம்சாவும் வைத்திருக்கிறது வந்து அவங்க நிறமாச கற்பிணி மாதிரி தான் இருப்பாங்க. அப்படி நடந்து உருண்டு உருண்டு அழகா பேசிட்டு போயாரலாம். இதுக்கு 1000 ரூபாய், எனக்கு தெரியல எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு தெரியல, ஜிப்பா தான் பெருசா போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி காசை வாங்கிட்டு போறாங்களா, அத மாதிரி நாங்க வாங்கக்கூடிய ஆட்களா கிடையாது. போக்குவரத்துக்கு மட்டும்தான் வாங்கிக்கிறோம். அப்ப இவர்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களா அல்லது அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களா? தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நான் இதையெல்லாம் சொல்றதற்கு காரணம், இவர்கள் மீது உள்ள அந்த பக்தி உடைய வேண்டும். அதாவது ஏமாற்றுவது பல வகைகள் இருக்குது. ஒரு அரபு நாட்டுக்கு போறேன் என்று சொல்லி ஏமாத்துறான், அது வேற விஷயம்.
ஒரு நான் ரியல் எஸ்டேட் நடத்துறேன் என்று சொல்லி ஏமாத்துறான், அது வேற விஷயம். ஈமு கோழி வச்சு நடத்துறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான், அது வேற விஷயம். இதுலலாம் உலகத்துல ஏமாந்தா தெரிஞ்சு போயிடும். ஆனா மறுமையை சொல்லி ஏமாத்துறாங்க பாருங்க, அது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஏன் தெரியுமா? இது அங்க போன பிறகுதான் ரிசல்ட் தெரியும். சக்கராத்தால இருந்து சொல்ல ஆரம்பிச்சுறான், என்னை விட்டு நான் திரும்பி போயிட்டு திரும்பி வர்றேன் அப்படின்பா. அல்லாஹ் முடியாதுன்றுவான். இதே போல மறுமைக்கு வந்த பிறகு சொல்லுவான், என்னை விட்டு போய் இன்னுதுனா போய் இன்னா லாலிமோன், திரும்ப போய் நாங்கள் தப்பு செய்தா அப்போ பாவிகள் தான். அதெல்லாம் இறைவனிடத்துல ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு வாதம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் மறுமை விஷயம். அந்த விஷயத்துல இவர்கள் ஏமாற்றுகின்றார்கள். அப்ப அதனால இவர்களுடைய இந்த மாய வலையில விழுந்துடக்கூடாது. இவர்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் கிடையாது. மௌலித் ஓத போயிருக்கோம் கிளியனூர்ல, நடந்த நிகழ்வு, பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. தஞ்சை மாவட்டத்துல மௌலித் ஓதும் போது ரொம்ப சங்கையா இருக்கும். தலையான ஒண்ணு வச்சிருப்பான், அது மேலதான் மௌலித் கிதாபு. இடையில சாயா வரும், இடையில சேமியா பாயாசம் வரும். ஆயாசத்தை போக்குறதுக்கு இடையில பாயாசம். எப்படி இருக்குங்க மௌலித் ஓதும்போது? அந்த ராகம்லாம் எடுத்து அப்படியே எடுத்து ஓதி அதுக்கு பேர் வச்சிருக்கான். நல்ல நிறுத்தி ஓதுற மௌலித் இருக்கா. அப்துல் ரஹ்மான கூப்பிட்டு நீங்க ஒரு தடவை மீட்டிங் போட்டீங்களா அவர் எல்லாம் சொல்லுவார். அந்த மௌலித் ஓதக்கூடிய அந்த நேரத்துல கொஞ்சம் சீக்கிரமா ஓதுறதுக்கு நடமௌலிதுன்னு வச்சிருக்கோம். அப்படி நடக்கிற மாதிரியே ஓதுறது. யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி வேகமா போறது. இப்படி ஒரு இடத்துல மௌலிதை முடிச்சிட்டோம். முஹ்சின் நஸ்ரத் கிளியனூர் பள்ளியினுடைய இமாம் முடிச்ச பிறகு சொல்றாரு, கையில காசு கொடுத்தாச்சு, காசை வாங்கிட்டோம். வாங்கிட்டு பார்த்தா மாணவர்களுக்கு ஏதோ 10 ரூபா. அசரத்துகளுக்கு என்னன்னு எங்களுக்கு தெரியாது, இது வரைக்கும் சொல்லவே இல்லை அவங்க. அப்ப அதெல்லாம் பார்த்தா நல்ல சக்கையா அடிச்ச உடனே, ஆஹா பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோமே, நாம கொஞ்சம் நிறுத்தி ஓதிருக்கலாமே, நடமோழுதுங்கிறத கொஞ்சம் ஒரு நிறுத்தி அப்படியே ஒரு சபை மோழுது மாதிரி உட்கார்ந்து நிதானமா ஓதுற மாதிரி ஓதிருக்கலாமே என்று சொல்லக்கூடிய அளவுல தான் அவர்களுடைய நிலைமை இருந்தது. இவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், ஃபகலஃப மின் பாதிஹிம் கல்ஃபுன், பின்னால் ஒரு கூட்டம் வந்தது, வரிசுல் கிதாப், அவர்கள் வேதத்தை வராசத்து முறையிலே தலைமுறையாக பெற்றுக்கொண்டார்கள். ஏகுதூன அல்லாஹ் ஆதல் அதுனா, இந்த உலகத்தினுடைய சொற்ப ஆதாயத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். யக்கூலூன, அவர்கள் சொல்கின்றார்கள், சயுக்ஃபருலனா, நமக்கு மன்னிக்கப்பட்டு விடும். இந்த ஒரு விஷயத்தை சொல்லணும். என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் இமாமத்தில் இருக்கிறார், தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தஞ்சை மாவட்டத்தில் மேலப்பாளையத்திலாம் ஒரு குர்ஆன் ஓதுறதுக்கு 3 ரூபா தான். ஒரு குர்ஆன் இறந்தவருக்கு ஓதணும், அப்படி ஒரு டிபார்ட்மெண்டே இருக்குது. அப்படி நாங்கெல்லாம் ஓதி இருக்கோம், 3 ரூபா தருவாங்க. 30 ஜுஸ் ஓதுனா 3 ரூபா. தஞ்சை மாவட்டத்தில் இதே குர்ஆன் ஓதுனா 10 ரூபா. அவன் எப்படின்னு பார்த்துக்கங்க. அப்போ ஒரு ஆளு அந்த இமாம்கிட்ட, நமக்கு நெருங்கிய நண்பர் தான், மறைஞ்சிட்டாரு. அவர்கிட்ட நீங்க 10 குர்ஆன் ஓதுங்க என்று சொல்லி 100 ரூபா கொடுத்துட்டாரு. அப்ப அவர் என்கிட்ட சொல்லிட்டு வராரு, என்கிட்ட 10 குர்ஆன் ஓத சொன்னாரு, நான் ஒரு குர்ஆன் கூட ஓதல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வரீங்க, காசு வாங்கிருங்க. போடு, யாரு இதெல்லாம் கேட்க போறான்? அவன் பார்த்துக்கங்க, அல்லாஹ் மன்னிச்சிருவான். இதுதான் அந்த நம்பிக்கை. அவன் பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஓ யக்கூலூன சயுக்ஃபருலூன, எங்களுக்கு மன்னிக்கப்பட்டு விடும். ஒய் ஏதீகும் அரதுன் மிஸ்லுகு, இது போன்ற ஆதாயம் வந்தால் ஏகுதூஹு, அதை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அதற்கு இவர்கள் சரியான ஒரு எடுத்துக்காட்டுகளாக திகழ்கின்றார்கள். இப்படிப்பட்டவங்க தான் இந்த மாதிரி இந்த மௌலிது ஓதக்கூடிய ஆட்கள், காசு பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள். இவர்கள் அதாவது அந்த மக்களுடைய அந்த எண்ண ஓட்டத்திற்கு தக்க சம்பாதிக்கக்கூடிய ஆட்களாக இருக்கின்றார்களே, இவர்கள் எப்படி இறையச்சம் உள்ளவர்களாக இருக்க முடியும்? இவர்கள் எப்படி வல்ல ரஹ்மானை அஞ்சுபவர்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இவர்கள் என்ன தீமையை சொல்ல வேண்டுமோ அந்த தீமையை மக்களிடத்தில் எடுத்து சொல்லவில்லை, காசுக்காக வேண்டிதான்.
நாம் ஆடுவதும் பாடுவதும் காசுக்காக வேண்டி என்று சொல்கின்றானே, அந்த வேலையை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உலக ஆதாயத்திற்காக வேண்டி. எந்த அளவிற்கு அந்த பகுதிகளில் வேலை பார்க்கும்போது, தஞ்சை மாவட்டம் இந்த பகுதிகளில் வேலை பார்க்கும்போது கரெக்டாக தொழுதுருவாங்க. ஊருக்கு வரும் பொழுது ஒரு 10 நாள் விடுமுறையில வருவாங்க. சாயந்தர நேரம் இந்த ஆண்சாக்கள் வாக்கிங் ஒன்று போவாங்க. அந்த வாக்கிங்கே அழகான ஒரு வாக்கிங் தான். ஒரு தொப்பி, இந்த பக்கம் ஒரு துண்டு, அப்படி சாயந்தரம் அப்படி வாக்கிங் என்று சொன்னா நல்ல வேகமா போய் வேர்க்கணும். இவன் வேர்க்கம்லாம் செய்யாது, அப்படியே மெதுவா அப்படியே நடந்து. அதுல எப்படிலாம் போயிருக்கிறாங்க, டிரான்சிஸ்டரை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து பாட்டு கேட்கிறது. இந்த மாதிரி அந்த பாட்டுல எப்படி அப்போ சிலோன்ல இருந்து பாட்டு போடுவான். சிலோன் பாட்டுல சரியில்லைன்னு வைங்க, அந்த இசை போட்ட உடனேயே கற்பனையாவெல்லாம் சொல்லல, இசை போட்ட இன்றைக்கு எனக்கு பழைய பாடல்கள்ல அந்த முதல் அந்த இசை கொடுக்குறான்னு வைங்க, அதுலயே நான் ஓரளவுக்கு சொல்லிடுவேன். இந்த மாதிரி அவங்களுக்கு அடிச்ச உடனே இந்த பாட்டு இது நல்லா இருக்காது, உடனே விவித் பாரதிக்கு போ, விவித் பாரதியில் போட்டோம், அது அங்க ஒரு நல்ல ஒரு பாட்டு போயிட்டு இருக்கும். அப்புறம் அங்க ஏதாவது ஒரு பாட்டு ஒரு மாதிரியா இருந்துச்சு, இங்க மாறிக்குவாங்க. இப்படி இவங்க இந்த வாக்கிங் போகக்கூடிய ஆட்கள் பள்ளிவாசல் பக்கத்துல வரும் பொழுது பாங்கு சொல்றாங்க, பள்ளிக்கு போவோமே என்று நான் கூப்பிடுறேன், போட ஆயிடுங்க நமக்கு லீவுடா அப்படின்னு சொல்றாங்கன்னா எப்படிப்பட்ட ஆட்கள் பார்த்துக்கங்க. இவர்கள் தான் இந்த தௌஹீத் ஜமாத்தை பள்ளிவாசல இது வரைக்கும் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் தான் தௌஹீத் ஜமாத்காரர்களை எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எதிர்க்க இந்த ஏகத்துவம் எகிரி வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வளரும், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நாம கவனிக்க வேண்டிய விஷயம், இவர்கள் இந்த உலக ஆதாயத்திற்காக வேண்டி எதையும் செய்வார்கள். ரொம்ப தமிழகத்துல முஸ்லிம்களுக்கு மத்தியில மலிந்திருக்கக்கூடிய ஒரு கொடுமை வரதட்சணை கொடுமை. இந்த கொடுமையை இவர்கள் தட்டி கேட்பாங்க, தட்டி கேட்கறது கிடையாது. அதுல போய் உட்கார்ந்து ஒரு அல்பாத்தியா ஓதி அதற்குண்டான காசையும் வாங்கிட்டு வர்றது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை இன்றைக்கு நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்றேன். ஒரு பெண்ணு கல்கத்தாவில் உள்ள ஒரு பத்திரிகை, டெலிகிராஃப் என்ற பத்திரிகை ஆந்திராவில் நடந்த ஒரு செய்தியை வெளியிடுது. ஒரு பெண்ணு கணவனோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். முதல்ல ஒரு பெண் குழந்தை, அதற்கடுத்து ஒரு பெண் குழந்தை, 3வது பெண் குழந்தை கருவாகின்றது, கலைச்சாராங்க. 4வது, 5வது, அதே போல 6வது கருவாயிருக்கிறாங்க, கலைக்க போறாங்க. ஏன் நீ கலைக்க போற என்று கேட்டால் சொல்றான், ஜோதிடர்காரன் சொல்லிட்டான், ஜோதிடன் சொல்லிட்டான், 7வது தான் உனக்கு ஆம்பளை, இந்த 6வது உனக்கு பொம்பளை தான் என்று சொன்ன உடனே இவன் என்ன செய்யறான் தெரியுமா, வீட்டுல அந்த பெண்ணை நிறுத்தி வைத்துக் கொண்டு இவனுடைய மைனிமார்கள், அதாவது மாப்பிள்ளையுடைய அக்கா தங்கச்சி அல்லது அண்ணன் தம்பி கையை பிடிச்சுக்கிறாங்க. கையை பிடிச்சு கொண்டு இரும்பு கம்பியை தூக்கி அந்த பெண்ணுடைய வயிற்றிலேயே அடிக்கிறாங்க. அடிச்சா அந்த பெண் அப்படியே துடிச்சு கதறுது. என்ன ஆகும், கடைசியில இவங்க எதிர்பார்த்த விளைவு என்னவோ அது நடந்து அந்த கரு கலங்கி போய்விடுகின்றது. மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. மருத்துவர் பார்க்கிறாங்க. பார்த்து விட்டு சொல்றாங்க, டாக்டரு இனிமேல் இந்த பெண்ணுக்கு குழந்தை பெறக்கூடிய பாக்கியமே கிடையாது. இவ்வளவு பெரிய ஒரு குடும்பம் நடக்குதுங்க. அதுல இந்த ஜோதிட நம்பிக்கை அது உள்ளக்க போக முடியாது. இந்த ஜோதிடனுடைய சொல்ல கேட்டு 7வது ஆம்பளை பிள்ளை பிறக்கும் என்று அந்த நம்பிக்கையில இந்த கருவை கலைச்சி கடைசியில அந்த பெண்ணுடைய தகப்பனார் புருஷன் மீது, புருஷனுடைய வீட்டின் மீது, அண்ணன் தம்பிகள் மீது காவல்துறையில புகார் கொடுத்து அத்தனை பேரையும் தூக்கிட்டு போயிருக்கான். நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இதயம் உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள் இதை தாங்க முடியுமா? ஒய்தல் மௌஊதத்து சுயிலத் பிஐதன் பின் குத்திலத். இந்த சின்னஞ்சிறு சிசு, உலகத்தை எட்டி பார்க்காத இந்த
சிசு, உலகத்தினுடைய இந்த கபடத்தை பற்றி தெரியாத அந்த சிசு என்ன பாவம் செய்தது, ஏன் கொலை செய்யப்பட்டது, இதனுடைய பின்னணி என்ன, இதனுடைய காரணம் என்ன? ஒன்றே ஒன்றுதானே, வரதட்சணைங்கிற இந்த கொடுமையை தவிர்த்து வேறு என்ன இருக்க முடியும்? நினைச்சு பாருங்க. அடுத்து பெங்களூர்ல அப்ரின் என்ற ஒரு குழந்தை, 3 மாச குழந்தை, அந்த குழந்தை பிறந்தவுடனேயே கொல்ல வேண்டும் என்று தகப்பனார் தன்னுடைய மனைவி இடத்துல சண்டை போடுறான். மாறி மாறி சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. தக்க வைத்துக் கொண்டே இருக்கின்றார் தாய்க்காரி, தாக்காற்றி கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டம் நெருங்குது, திடீர்னு இவன் நடிக்கிறான், இந்த பெண், இந்த குழந்தைய நான் பக்குவமாக பராமரிப்பேன் என்று சொல்கின்றான். அந்த நேரத்தில் இந்த மனைவிக்கு கடைக்கு போக வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுது. கடைக்கு நீ போயிட்டு வா, நான் குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிறேன் என்று அந்த குட்டி பால்லாம் பூட்டிட்டு இருக்கிறான். தாய்க்காரி கடைக்கு போயிட்டு, மனைவி கடைக்கு போயிட்டு திரும்ப வருகின்றால் குழந்தையினுடைய நிலை மாறி போய் விடுகின்றது. சிகரெட்டினால அந்த குழந்தையினுடைய தொடையில சுட்டு இருக்கிறான். அட சுட்டா கூட பரவாயில்லைங்க, தொடையில பல்லால கடிச்சிருக்கான். இதெல்லாம் நான் கற்பனையா சொல்லல, இதனுடைய ஆங்கில செய்தி துணுக்க அப்படியே சேகரித்து வைத்திருக்கின்றேன். கொதிப்போடு வேதனையோடு கடிச்சிருக்கிறான். கழுத்தை பிடித்து திருகி இருக்கின்றான். மருத்துவமனையில் வைக்கிறாங்க. செலவுக்கு காசு இல்லை என்று சொன்ன உடனே இறக்கப்பட்டவர்கள் அள்ளி கொடுக்கறாங்க. இன்டென்சிவ் கேர்ல ஐசி யூனிட்ல வைக்கிறாங்க. எதிர்பார்க்கிறாங்க கடைசியாக அது அந்த ஆங்கில பத்திரிகையில இட்ட தலைப்பு இருக்கின்றது, இனிமேல் யாரும் இந்த அப்ரீனை கொடுமைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நோ மோர் பெயின் ஃபார் அப்ரீன். இந்து பத்திரிகையினுடைய தலையங்கம். இறந்து விட்டது. எல்லாருமே துடிக்கிறாங்க. பொண்டாட்டி கதறுகின்றார், என்னுடைய புருஷனை கைது செய்யுங்கள் என்று தலையில் அடித்துக் கொண்டு ஆற்றாமையில வேதனையில அழுகிறார். அந்த புருஷக்காரன் ஏன் கொன்றான்? இந்த எனக்கு பொம்பளை பிள்ளை தேவையில்லை, கட்டி அழ முடியாது என்று சொல்கின்றான். அதானங்க இந்த வரதட்சணை கொடுமை. இந்த வரதட்சணை கொடுமையில போய் நினைச்சு பாருங்க, இந்த தௌஹீத் ஜமாத்தை தவிர்த்து இதுல போட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை வேறு எந்த ஜமாத்தாவது போட்டிருக்குமா? நினைச்சு பாருங்க. அட பெண் வீட்டு விருந்து, ஒரு பெண் சிசு சாவதற்கு காரணம், அதனால பெண் வீட்டில் விருந்து வைக்காதீங்க. அப்படி பெண் வீட்டில் விருந்து வைத்தால் நாங்கள் யாரும் கலந்து கொள்ள மாட்டோம். ஜமாத்து நிர்வாகிகள் எவனார் போய் கலந்து கொண்டா ராஜினாமா கடிதத்தை வாங்கிட்டு போடா என்று சொல்லிவிடுவோம். ஏன் வச்சோம்? இந்த சின்னஞ்சிறு சிசு ஏன் கொலை செய்யப்பட்டது என்று நாளைக்கு அதற்கு உயிர் கொடுத்து எழுப்பி அல்லாஹ் கேட்பான். அப்படி கேட்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இந்த நெய்யாலின் பொய்யாலின் அத்தனை பேர்களும் இறைவனிடத்தில் மாட்டியே தீர்வார்கள். சந்தேகமே கிடையாது. சொல்லுமில்ல, பெண் வீட்டு விருந்து காரணம், வரதட்சணை காரணம், பெண் வீட்டில் வாங்கிய நகை காரணம், பெண் வீட்டில் சுமத்தப்பட்ட பிரசவ செலவு காரணம், பெண் வீட்டில் சுமத்தப்பட்ட விருந்து செலவு காரணம், பெண் வீட்டில் தலையில சுமத்தப்பட்ட மண்டப செலவு காரணம். இவ்வளவு தெளிவா தெரியுது. எங்க இன்றைக்கு நேற்றைய தினம் பெங்களூர்ல மெஹதி என்ற ஒரு இளைஞனை காவல்துறை கைது செய்திருக்கிறார். எல்லா பத்திரிகையும் சொல்றான். காவல்துறையினுடைய உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய டிஜிபி கூட அறிக்கையில விடுறாரு. ட்விட்டர்ல, இணையதளத்துல ஐஎஸ்க்கு ஆதரவாக, ஐஎஸ் என்றால் ஈராக்கில் இன்றைக்கு செயல்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிக் ஸ்டேட் என்ற ஒரு அமைப்பு, அதற்கு ஆதரவு தேடி இருக்கிறார். இதற்காக வேண்டி அந்த மெஹதியை கைது செய்துட்டாங்க.
ஆதரவு என்பதற்காக வேண்டி. அவ இன்றைக்கு இதை இந்த ஃபீட்பேக்கை இந்த பின்னணியை யார் கொடுக்கிறா? யுனைடெட் கிங்டம் லண்டன்ல இருந்து செய்தியை கொடுக்கிறான் இந்தியாவுக்கு. உள்துறை அமைச்சகம் உடனே கைது செய்கின்றது. அவன் வேற எந்த விதமான தப்பும் செய்யவில்லை. இந்த ஐஎஸ்க்கு ஆதரவாக வலைத்தளங்கள்ல வலைப்பூக்கள்ல ஆதரவு திரட்டியதை தவிர்த்து வேறு எந்த பாவமும் கிடையாது. சும்மா ஒரு அணு அளவுடைய ஆதாரத்தை வச்சுக்கிட்டு இந்த டெக்கி என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப கல்வி படிச்ச இந்த பணியாளர் உடனே தூக்கிட்டான. ரப்புல் ஆலமீனால தூக்க முடியாதா? யார் யாரெல்லாம் இந்த வரதட்சணை கல்யாணத்துல கலந்து கொண்டார்களோ அதுல வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா, இந்த நெய்ய ஆலிம்சா இந்த பொய் ஆலிம்சாக்கெல்லாம் கேட்கிறது, மகரு குடுடா, நீ அங்கிருந்து வாங்கக்கூடாது என்று சொன்னால் அங்கிருந்து வாங்குறதுல என்ன தப்பு என்று ஒரு புரட்டுவாதத்தை போலிவாதத்தை வைக்கக்கூடியவர்கள். பிச்சைக்காரன் வர்றா, வாசல்ல இருந்து அம்மா எனக்கு காசு போடு என்று கேட்கின்றான். இருந்தா கொடு, இல்லை என்றால் அனுப்பி வை. அவன்கிட்ட எடுத்துக்கொண்டு உங்ககிட்ட இருந்து எடுக்கிறதுல எனக்கு தடை இருக்கிறதா என்று கேட்டால் எவ்வளவு ஈனத்தனமோ எவ்வளவு இழிவுத்தனமோ அதான இதுல நடக்குது. இந்த ஒரு அற்ப விஷயம், இந்த சொற்ப விஷயத்துல தமிழகத்துல உள்ள இன்றைக்கு உலமாக்கல் சபை, தமிழ்நாடு உலமாக்கல் சபை என்று எத்தனை சபைகள் இருக்கட்டும், அத்தனை சபையோர்களும் இந்த வரதட்சணை கல்யாண விஷயத்துல தௌஹீத் ஜமாத் எடுத்த இந்த நடவடிக்கை கடகளவாவது எடுத்திருப்பார்களா? கிடையாது. இவர்கள் எங்க இறைவனை அஞ்ச போகின்றார்கள்? இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிகள் உலமா என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த இலக்கணத்திற்கு இவர்கள் உரியவர்களா, உடைத்தவர்களா? தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். கடுகளவு கூட கிடையாது. இவர்கள் சத்தியத்தை மறைக்கக்கூடியவர்கள், இவர்கள் உண்மையை மறைக்கக்கூடியவர்கள். என்னென்ன விஷயங்களை இவங்க மறைச்சாங்க? பார்க்கின்றோம். கபறுகளை உடைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. லா ததல் அரதி கபரன் முஷ்ரிஃபன் இல்லா சபைதா. தரைமட்டத்திற்கு மேல் எழுந்திருக்கக்கூடிய எந்த ஒரு கபரையும் நீ உடைக்காமல் விட்டு வைக்காதே. முஸ்லிம்ல வரக்கூடிய தெளிவான ஹதீஸ். இன்றைக்கு நீங்க பள்ளிவாசல்கள் பக்கத்தில எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், பெரிய அளவுல மனாராவை கட்டி வச்சு தர்காவை உண்டாக்கி இருக்கிறாங்களா இல்லையா? இந்த தர்காக்களை பற்றி எந்த ஆலிம்சாக்களாவது ஜும்மாவுல பேசியிருக்காங்களா? பேசல. அந்த ஹதீஸை மறைத்தவர்கள் இவர்கள். அந்த சத்தியத்தை மக்களிடத்தில் போட்டு உடைக்காதவர்கள் இவர்கள். அதை போட்டு உடைச்சா என்ன விளைவு ஏற்படும் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். பள்ளிவாசலில் இவர்கள் பணி புரிய முடியாது, பணி விட்டு அவர்களை நீக்கி விடுவார்கள். அதான் நடக்கும். இவர்கள் இதையெல்லாம் கண்டிப்பார்களா? இந்த காஜின்னு ஒரு ஆள் எதுக்குன்னே தெரியல, காளிக்கு பேர் இந்த மாதிரி வச்சுட்டாங்க பொழுது. தமிழ்ல உள்ள காளியை சொல்றாங்க, அரபில் உள்ள காலினா நீதியாளருக்கு தான் காதி. இவர்கள் தௌஹீத் பிரச்சாரத்தை செய்யும் போது முட்டுக்கட்டையா வந்து நிற்கிறாங்க. ஆனா சர்வ சமய பிரார்த்தனை என்று ஒன்று நடத்துறாங்க. கிறிஸ்தவர்கள் இருந்து அவங்களும் பிரார்த்தனை செய்யறாங்க, இந்து சமுதாயத்தில் இருந்து அவங்களும் பிரார்த்தனை செய்யறாங்க. இவரும் அல்பாத்தியா உட்கார்ந்து பிரார்த்தனை செய்யறாரு. இப்படி ஒரு பிரார்த்தனை இருக்குதா? கூட்டு பிரார்த்தனை நீ தனியா செய். ஒரு முதலமைச்சருக்காக வேண்டி அப்படி உலக விஷயத்துல பிரார்த்தனை செய்யறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, மார்க்க அடிப்படையில் தப்பு கிடையாது. அவங்களுக்கு நீ மீண்டும் ஆட்சியை கொடு என்று சொல்றதுல தப்பு கிடையாது. அப்படி கேட்கலாம், நீ தனியா கேளு. இப்படி 3 பேர் உட்கார்ந்தா அந்த அம்மா இப்ப முதலமைச்சரா வந்துருச்சு. யார் பிரார்த்தனையில வந்தாங்க? கிறிஸ்துவ பிரார்த்தனையில வந்தாங்களா, அல்லது முஸ்லிம் பிரார்த்தனையில வந்தாங்களா, அல்லது இந்து பிரார்த்தனையில வந்தாங்களா? நீ என்ன சொல்ல வர்ற? 3 கடவுள்களும் சரியான கடவுள்கள் தான். அப்ப ஏன் நீ முஸ்லிமா இருக்கிற முதவி அந்த பக்கம் போயிட வேண்டியதானே? நீங்க பாருங்க, இப்போ இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் கண்டிக்கிறதுக்கு இவனுக்கு எல்லாம் டவுன் காசிங்கிற போஸ்ட் அது சொல்லுவாங்கல்ல, விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சன். அநியாயம்.
இந்த தீமையெல்லாம் இவர்கள் கண்டிப்பார்களா? ஒருபோதும் இவர்கள் கண்டிப்பது கிடையாது. அல்லாஹ் தஆலா ஆலிம்களை பற்றி சொல்லும் போது தௌராத்தை பற்றி எல்லாம் குறிப்பிட்டு, இந்த தௌராத்தை தெரிந்தவர்கள் அவர்களை பார்த்து நான் சொல்கின்றேன், ஃபலா தக்ஷவுன்னாஸ, நீங்கள் மக்களுக்கு அஞ்சக்கூடாது, வக்ஷௌனி, என்னையே நீங்கள் அஞ்சுங்கள், வலா தஷ்தரு பி ஆயாதி தமனன் கலீலா, என்னுடைய வசனங்களை அற்ப கிரயத்திற்கு நீங்கள் விட்டு விடாதீர்கள், வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன், அல்லாஹ் அருளியதை கொண்டு எவர்கள் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் நிராகரிப்பாளர்கள். அல்லாஹ் சொல்கின்றான், இவர்கள் அல்லாஹ்வை அஞ்சாம எல்லாரையும் அஞ்சக்கூடியவர்கள். இந்த தௌஹீத் ஜமாத் வந்துச்சு, மக்களிடத்துல பிரச்சாரம் செய்தோம், எவ்வளவு பெரிய ஒரு ஆலிம் சாட்ட போய் நீங்க போலீஸ் உங்களை பார்க்க வந்திருக்கான்னு சொல்லுங்க, அவ்வளவுதான், ஹார்ட் அட்டாக் வந்து கதை முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். போலீஸா கதை முடிஞ்சு அப்படி தூக்கி போக வேண்டியதான் ஜனாசா. அப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் அரசாங்கத்தை எதிர்த்து நியாயமான கோரிக்கைக்கு, அரசியல் சட்டம் அனுமதித்த கோரிக்கைகளுக்கு, காக்கி சட்டையை கண்டால அலறக்கூடிய ஆட்களை அவங்க எல்லாம் மாத்தி கொண்டு வந்திருக்கின்றோம் என்றால் அல்லாஹ்வுக்கு மட்டும் அஞ்சுவோம் என்பதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. இவர்களுக்கு மத்தியில நாங்க இந்த ஏகத்துவத்தை சொன்னோம், கபர் வணக்கத்தை பற்றி சொன்னோம். கபர் வணக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது கடுமையான எதிர்ப்பு, ஊரே திரண்டது, ஒட்டுமொத்த ஜமாத்தும் சேர்ந்து எதிர்த்தது. இன்றைக்கு வரைக்கும் அது நடந்துதானே இருக்குது. என்ன நாங்க ஒதுங்கிட்டோம், பயந்துட்டோம்? இதுல இவர்கள் இடத்துல ஆட்சி அதிகாரம்லாம் கிடையாது, இவரிடத்துல ஆட்சி அதிகாரம் ஒன்றும் கிடையாது. கூடிய பட்சம் என்ன செய்வாங்கன்னா, சந்துக்கு தரமாட்டேன் அப்படிம்பாங்க. பெரிய அதிகாரம் இவங்கள்ட்ட உள்ள அதிகாரம். நீ சொல்லி பாரு, எங்க வீட்டு ஜனாசாவும் வீட்டு வாசல்ல கொண்டு வச்சாரோ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது மேலப்பாளையம் போன்ற பகுதிகளில் எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா, ஜனாசாவுடைய அந்த சந்துவுக்கு கூண்டு வருது இல்ல, அது கூட ஒன்வே டிராபிக் தான். எந்த வழியா வந்துச்சோ அந்த வழியா தான் மரியாதையா திரும்ப வரணும். அடுத்த பகுதி போயிடுச்சுன்னு அங்க உள்ளவன் செத்து போன்னு சொல்லிட்டு அவன் அலறான், ஏன்டா இங்க கொண்டு வந்த, இவன் என்னமோ இவனுக்கு பட்டா போட்டு பக்காவாக நீ சாகவே மாட்டேடா அப்படின்னு எழுதி வச்ச மாதிரி பயப்படுறான். இந்த பக்கம் வந்துடக்கூடாது, உன் வீட்டு வாசல்ல வச்சுட்டு போறோம். இவங்கள்ட்ட உள்ள அதிகாரம் இதுதான், வேற ஒன்றும் செய்ய போறது கிடையாது. இந்த தௌஹீது கருத்துல உள்ளவர்கள் ஃபிரௌன் போன்ற கொடுமையாளர்களுக்கு முன்னால நின்று சிங்கமாக கரித்தவர்கள். ஃபக்லிமான் தகால் இன்னமா தக்லியா ஹாதில் ஹயாத்தத் துன்யா, போடா நீ என்ன தீர்ப்பு அளிக்க வேண்டுமோ அந்த தீர்ப்பை அளித்துக்கொள், கூடிய பட்சம் உச்சகட்டமாக என்னுடைய உடற்கூட்டில் இருந்து உயிரை நீ பிரிப்பா, எடுத்து விட்டு போடா என்று ஃபிரௌனுக்கு முன்னால அனரப்புக்கும் ஆளா, நான் தான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கடவுள் என்று கர்ஜித்துக் கொண்டிருந்த அந்த ஃபிரௌனுக்கு முன்னால் பேசிய ஏகத்துவவாதிகள் இவர்கள். இந்த நெய்யாளின்சா, இந்த பொய்யாளின்சா உடைய பம்மாத்துகளுக்கு, மிரட்டல்களுக்கு ஒன்றும் அடங்கி போயிட மாட்டாங்க, போலி பிரச்சாரங்களுக்கு ஒன்றும் சரங்கி போய்விட மாட்டார்கள். இவர்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள். இவர்கள்தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த இலக்கணத்திற்கு உட்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் உலகத்தை பெற வேண்டும், காசை பெற வேண்டும், பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும், இதை தவிர்த்து இவர்களுக்கு வேறு எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிர்ணயம் செய்திருக்காங்க பாருங்க. மீலாது விழா கூட்டனா இவ்வளவு ரூபா, இதற்கென்றால் இவ்வளவு ரூபா என்று இவர்கள் தொகை நிர்ணயத்தில் இருந்த இவர்கள் என்னவென்று நீங்க அடையாளம் கண்டு கொள்ளலாம். உங்கள்கிட்ட இறையச்சம் கிடையாது. மதரசாவில் படிக்கிறவங்க அங்கேயாவது இறையச்சம் இருக்குதா? மதரசாவில் படிக்கும் பொழுது
அதிகாலையில சுபு தொழுகைக்கு பிறகு நாங்க படிச்ச இடங்கள கிளியனூர்ல இஷ்ராக் தொழுகை என்று இருக்கின்றது. அப்படி ஒரு தொழுகையை மார்க்கம் சொல்லல, லுஹா தொழுகை ஒன்று இருக்கின்றது. அந்த இஷ்ராக் தொழுகை சூரியன் ஒரு ஈட்டி அளவுக்கு உயர்ந்த உடனே தொழணும். குர்ஆன் நாங்களும் ஓதிக்கிட்டே இருப்போம். எங்களுடைய ஆசிரியர் தலப்பாக கட்டி அப்படியே அந்த பின்னால சுத்திக்கிட்டே இருப்பார். அப்படி திரும்பி பார்த்துக்கிறோம், சொல்லுவான். மாணவர்கள் தானே, அவனுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் வச்சிருப்பான். ஏய், தலப்பாக சுத்திக்கிட்டாண்டா நிக்கிறாருன்னு சொன்னா கூட பரவாயில்ல, தலப்பா சுத்திக்கிட்டாண்டா இருக்கிறான் அப்படிம்பாங்க. இந்த சமயத்துல அவர் அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது சமயத்துல ஆள் காணாம போயிடும். ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு இஷ்ராக் தொழ வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப எகத்தளத்துல இருக்கும்போது திடீர்னு 2வது தலப்பா வந்துடும். வந்த உடனே ஒருத்தன் ருக்குவுல கிடப்பான், ஒருத்தன் சுஜூதுல கிடப்பான். அதுல இருந்துட்டே சொல்லுவான், டேய் தலப்பா நிக்கிறான்டா, அல்லாஹ் அக்பர், சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா. அப்படிங்க பாருங்க, படிக்கக்கூடிய மதரசாவுல இவர்களுக்கு இறையச்சம் ஏற்படுகின்றதா? ஆசிரியர் காமெடிதான் சொல்லுவான். நைட்ல படம் பார்க்க போயிடுவான். இதுல ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? இவர்களிடத்தில் மீது உள்ள ஒரு பக்தியே உங்களிடத்தில் இருக்கக்கூடாது, அவ்வளவு மோசமானவர்கள். எவனாவது ரமலான் மாதத்துல சாதாரண ஒரு அற்ப சொற்ப ஈமான் உள்ளவன் கூட படம் பார்க்க மாட்டாங்க. ஆனா 27 அன்றைக்கு தராவி தொழுது முடிச்சிட்டு செகண்ட் ஷோ பார்க்கக்கூடிய ஆளு கையில பணத்தை வாங்கிட்டு இருக்கிறானா இந்த ஆன்சாலாம். எப்படி 27 இன்னும் அன்சல்லாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்ல அந்த குர்ஆனை இறக்கணும். அந்த குர்ஆன் இறங்கி இரவுல போய் முன்னால போய் உட்கார்ந்து தியேட்டர்ல போய் படம் பார்க்கறதா இருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பொறித்த ஒரு ஆளுசா. இவங்கெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஆளுங்களா? நினைச்சு பாருங்க. அதனால இவர்கள் ஏமாற்று பேர்வழிகள். மறுமையை சொல்லி ஆகிரத்தினுடைய நன்மைகளை சொல்லி சுவனத்தை சொல்லி நரகத்தை சொல்லி ஏமாற்றக்கூடியவர்கள். இவர்களிடத்தில் நீங்கள் இந்த குர்ஆன் செய்தியை அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்லி இருக்கிறான் என்று சொல்லுங்கள். ஏமா பள்ளிவாசல்ல தொழக்கூடிய ஆட்களை நீங்க தடுக்கிறீங்களே, ஒமன் அவ்லமு மிம்மன் மனா மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள்ல அவனை துய்ப்பவனை தடுப்பவனை விட அநியாயக்காரன் யாருக்குப்பா இருக்க முடியும் என்று நீங்க கேட்டு பாருங்க. அப்படியே முகமெல்லாம் சுருங்கி போய்விடும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான், வஇதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத்தின், அவரிடத்தில் நம்முடைய தெளிவான வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் தஅரிஃபு ஃபீ வுஜூஹில் லதீன கஃபரு அல் முன்கர், இந்த காபிரானவர்களுடைய முகத்துல நீங்கள் ஒரு வெறுப்பை பார்ப்பீர்கள். இருக்குதான் பாருங்க. யகாதூன யஸ்தூன பில்லதீன யத்லூன அலைஹிம் ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை ஓதக்கூடியவர்கள் மீது ஏறி தாக்குவதற்கு அவர்கள் முனைகின்றார்கள். அடிக்க வர்றான். எதனால? இந்த பெண்ணுடைய கையை பிடிச்சி அடிச்சிட்டோமா, தண்ணி அடிச்சிட்டோமா, சூதாட்டம் பண்ணிட்டோமா, ஏதாவது கொள்ளை அடிச்சிட்டோமா, யாருடைய சொத்தையாவது அபகரிச்சிட்டோமா? கிடையாது. அப்ப என்ன, அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனுடைய வசனத்தை சொல்லும் போது இவர்கள் நம்மளை தாக்க வர்றாங்க. அப்ப இந்த பண்பு இந்த ஆளுங்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா? தூய குர்ஆனை தான் தௌஹீத் ஜமாத் சொல்லுது, தூய ஹதீஸை தான் சொல்கின்றது. அதற்கு தான் இவர்கள் இப்படி கூட்டத்தை போட்டு நம்மை எதிர்க்கின்றார்கள். நம்மை அவர்கள், அது ஒரு பொய்ப்பெட்டி பக்ரி, அவ்வளவு பொய்யையும் எனக்கு கேட்டு ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் முன்னால பேச விட்டுருந்தா கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு சீக்கிரம் கிளம்பி இருப்பேன். உட்கார போயாவது இந்த இவ்வளவு பொய் இந்த ஆள் சொல்லியிருக்காங்கிறது தெரிய முடிஞ்சிச்சு. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பொய்யனை கொண்டு வந்து என்ன கேட்டா தௌஹீத மாத்த திட்டணும், அவ்வளவுதான். அது திட்டின உடனே நிறைய பேருக்கு அப்படி சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல அப்படியே உட்கார்ந்து ரொம்ப மகிழ்ச்சியா அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறது. புலகாங்கிதம் அடைஞ்சிருக்கிறாங்க, பூரிச்சு போயிருக்கிறாங்க, சந்தோஷமா இருந்துக்காங்க. இப்போ இன்னைக்கு கூடுன்னு கொடுத்துட்டோம், கூட கொடுத்துருக்கிறோம், வாங்கிக்க. அதே சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் நாளைக்கு மறுமையில இறைவனிடத்துல ஒரு புகார் ஒண்ணு வைப்பாங்க. வகால ரசூல், இறைவனுடைய தூதர் சொல்வார், யா ரப்பி, என்னுடைய இறைவா, இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, என்னுடைய இந்த சமுதாயம் இந்த குர்ஆனை வெறுப்புக்குரிய ஒரு பொருளாக பார்த்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகார் செய்வார்கள். புகார் செய்யறது யாரு? சாதாரணமான சாமானியமான ஆள் கிடையாது. இல்லாமல்ல அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இந்த புகாரை ரப்புல் ஆலமீன் இடத்தில் வைக்கின்றார்கள். வகால ரசூல், யா ரப்பி, இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, இவர்கள் இந்த குர்ஆனை வெறுப்புக்குரிய ஒரு பொருளாக கண்டார்கள் என்று அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள். அப்படி முறையிட்டால் நாளைக்கு ஒருவனை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் குர்ஆன் தான் காரணியாக இருக்கும். அல்லாஹ் தஆலா நரகத்தில் கிடக்கக்கூடியவர்களை தூக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்படி தூக்கும் போது அவர்களுடைய அடையாளம் என்ன? நெருப்புல கரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய நெற்றியில சஜதா தழும்பு அப்படியே மின்னி கொண்டிருக்கும் அந்த நரக நெருப்புலையே. அப்படிப்பட்ட ஆட்களை அப்படியே தூக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் அப்படியே கொண்டு வந்து கடைசியில சொல்லப்படும் புகாரில வரக்கூடிய செய்தி, எல்லாத்தையுமே கடுகளவு ஈமான் உள்ளவர்கள் அவங்க கூட தூக்கிடுவாங்க. இதற்கடுத்து யாருமே தூக்க முடியாது. இல்லாமன் ஹபிஸஹுல் குர்ஆன், குர்ஆன் யாரை தடுத்து விட்டதோ அவர்களை தவிர்த்து மீதி எல்லாத்தையுமே தூக்கியாச்சு. குர்ஆன் எப்படி தடுத்திருக்கிறது? யார் அல்லாஹ்விற்கு வமை யுஷ்ரிகு பில்லாஹ் ஃபகத் ஹரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்றார்களோ அல்லாஹ் அவருக்கு சுவனத்தை தடை செய்து விடுகிறான். முடிஞ்சு. இந்த ஒன்றுக்காக வேண்டித்தான் இந்த இரவுல நாங்கள் உங்களிடத்துல இந்த சகோதரர்கள் இன்றைக்கு வாளி ஏந்தி உங்களிடத்துல யாசகம் கேட்டு பிச்சை எடுத்து இந்த கூட்டத்தை நடத்திருக்கிறார்கள் என்றால், இந்த ஆளுங்களுடைய மாய வலையில் விழுந்து நீங்கள் நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்ற இந்த கோரிக்கையை உங்களுக்கு முன்னால் வைப்பதற்காக வேண்டித்தான். வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. யாரையும் திட்ட வேண்டும், பேச வேண்டும், விமர்சிக்க வேண்டும், அவர்களுடைய குறையை பற்றி சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் கிடையாது. குறையை சொல்வதற்குண்டான காரணம், ஒருவன் ஏமாத்துகின்றான் என்றால் அந்த ஏமாத்துக்காரனுடைய அடையாளத்தை பகிரங்கமாக மக்களிடத்தில் சொல்ல வேண்டும். அந்த பணியை செய்கின்றோம். இன்றைக்கு அந்த ஏமாத்தக்கூடிய வேலையை இந்த ஆளுங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் உங்களுக்கு மத்தியில் நாங்கள் போட்டு உடைக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு உரையாடல சொல்றான். இது யகூலுல்லதீன நஸ்துதைஃபு, ரொம்பவும், அதாவது இது யதஹாஜூன ஃபின்னார், நரகத்தில் வாதிடுவார்கள். ரெண்டு சாரார் நரகத்தில் எரிஞ்சிட்டு கிடக்குறாங்க, வாதிடுவாங்க. ஃபயகூலு லுஅஃபாஉ லில்லதீன இஸ்தக்பரு, யார் வழிகாட்டினார்களோ, யார் தலைமையேற்று நடத்தினார்களோ அந்த ஆலிம்கள், இவங்க தானே வழி நடத்துறாங்க, தலைவர்கள், இவங்களை பார்த்து சொல்லுவாங்க, இன்னா குன்னாலக்கும் தபான், நீ பெரிய ஆலிம்சா என்று சொல்லி உங்களை நாங்க பின்பற்றினோம். தலப்பா கட்டியிருந்த, ஜிப்பா போட்டிருந்த, சங்கையா இருந்த உன் தோற்றத்தை பார்த்தே நாங்க அலறணும்டா. நீ சொல்றதெல்லாம் கேட்டோம். நஜாத்காரன பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, அடிச்சோம்டா. ஊர் நிக்க சொன்ன ஊர் நிக்க பண்ணோம்டா. இவ்வளவு வேலைகளை நாங்கள் செய்தோம். இப்ப நரகத்துல வந்து விட்டோம். இன்னா குன்னாலக்கும் தபான், உங்களை நாங்கள் பின்பற்றி கொண்டிருந்தோம். ஃபஹல் அன்தும் முகுனூன அன்னா நஸீபம் மினன் நார், நரகத்துல இப்போது எரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த நரகத்துல ஏதோ கொஞ்ச வேதனை விட்டு எங்களை காப்பாற்ற முடியுமா, எங்களை கடை தேற்ற முடியுமா, கரையேற செய்ய முடியுமா என்று கேட்கும்போது, காலல்லதி நஸ்தக்பர், வழிகாட்டினார்களே, பெருமை அடித்தார்களே அந்த தலைவர்கள் சொல்றாங்க,
இன்னா குல்லுன் ஃபீஹா, நீயும் நரகத்துல இருக்க, நானும் நரகத்துல இருக்கிற. ஜெயில இருக்கக்கூடிய ஒரு ஆளு ஜெயில இருக்கக்கூடிய இன்னொரு கைதிக்கு உதவி செய்ய முடியுமா? ரெண்டு பேரும் சமநிலையில் தான் இருக்கின்றோம். இன்னல்லாஹ கத் ஹகம பைனல் இபாத், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு மத்தியில் தீர்ப்பை முடித்து விட்டான். முடிஞ்சு போச்சு. நரகத்தில் இருந்து வெளியேற முடியாது. அப்ப அந்த நேரத்துல இவர்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி காலல்லதீன பின்னார் லி ஹஸரத்தி ஜஹன்னம், நரகத்தினுடைய மலக்குகளிடத்துல வந்து நின்னு கேட்கிறான், உதுவு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்கள் கேளுங்கள், யுஹஃபிஃபு அன்னா யௌமன் மினல் அஸாப், ஆஃப்டர் ஒரு நாளாவது எங்களுக்கு இந்த வேதனையை குறைக்கட்டும் இறைவன் என்று கெஞ்சுகின்றார்கள். அப்ப அவங்க நெத்தியில் அடிச்ச மாதிரி கேட்கிறாங்க, காலு அவலம் தக்கு தீக்கும் ருசுலுக்கும் பில் பையினாத், உங்களிடத்துல உங்களுடைய தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு சமர்ப்பித்தார்களா இல்லையா என்று கேட்கும்போது காலு பலா, அதுல என்ன சந்தேகம், மாற்று கருத்தே கிடையாது என்று சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, காலு ஃபது, கேளுடா, வமா துஆவுல் காஃபிரீன இல்லா ஃபீ ضلال, இப்போது கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனை எந்த ஒரு பயனையும் தராது, வழிகேடுதான். அந்த நிலையில இந்த ஊர்ல உள்ள ஜமாத்தார்கள் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இந்த எச்சரிக்கை கூட்டம். இதை தவிர்த்து வேறு எங்களுக்கு எந்த நோக்கம்? இவங்க நாளைக்கு மரபியல வந்து கை விரிச்சிருவாங்க, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீ என்ன பின்பற்றின வந்துட்ட, நீ நரகத்துல நானும் நரகத்துல, இப்படி கையை கழுவி விடுகின்றார்கள், கையை அவிழ்த்து விடுகின்றார்கள் என்றால் இவர்களை பின்பற்றி நீங்கள் போயிடாதீர்கள். நெய்யாலும் சாவனாலும் சரி, பொய்யாலும் சாவனாலும் சரி, வேறு எந்த ஆளும் சாவா இருந்தாலும் சரிதான். குர்ஆனை பாருங்க, ஹதீஸை பாருங்க, நாங்க எங்களை பின்பற்றுவோம் என்று சொல்லவில்லை. குர்ஆனை பாருங்க, ஹதீஸை பாருங்க என்று குர்ஆனையும் ஹதீஸையும் உங்களுக்கு முன்னால் தூக்கி வைத்து விடுகின்றோம் என்று கூறி, இந்த தூய நோக்கத்தை தவிர்த்து வேறு எங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாக்கிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹ்